நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த T20 வேர்ல்டு கப் நமக்கு கிடையாது. இதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோமே தவிர சூப்பர் 8 செமிஃபைனல் வரைக்கும் தான் நமக்கு வந்து சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. என்னோட வந்து கெஸ்ஸிங் நான் யாருன்னு இப்பவே சொல்லிடுறேன். யாருன்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து 2024 அதுவும் இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் வந்து நடக்க போகுது. அதுக்கான ஷெடியூல்ஸ் தான் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்த வருஷம் 2024 மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் வந்து நடக்க போகுது. அவங்க இந்த வேர்ல்டு கப்பை வந்து ஹாஸ்ட் பண்ணுறதால நடத்துறதுனால அவங்க 2 டீம் வந்து டைரெக்டாக வந்து குவாலிஃபைட். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க அந்த 8 டீம் வந்து ஆல்ரெடி இந்த மென்ஸ் T20 வேர்ல்டு கப் டீம்ஸ் ரேங்கிங்கில் இருக்கிற டீம்ஸ் வந்து டைரக்ட் குவாலிஃபைட். டாப் 10ல் யார் இருப்பாங்களோ அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ அதுக்கான இந்த வேர்ல்டு கப்புக்கான ஷெடியூல் டேட்ஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதில் இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். இந்த குரூப் ஸ்டேஜில் ஒவ்வொரு குரூப்ல வந்து 5 பேர் இருப்பாங்க. இந்த 5ல் யார் டாப் 2ல வராங்களோ அவங்க வந்து மொத்தம் 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல யார் டாப் 2 வராங்களோ அது சூப்பர் 8. இந்த சூப்பர் 8ல யார் டாப் 4 வராங்களோ செமிஃபைனல். இந்த செமிஃபைனல்ல யார் டாப் 2வோ அவங்க வந்து டைரக்ட் ஃபைனல். இப்படிதான் வந்து இந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடக்க போகுது 2024ல. அதுவும் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நடத்துது. சரி, ஓகே. குரூப் ஸ்டேஜ்ல எந்தெந்த குரூப்ல எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்க அப்படின்றத நாம இதில் பார்ப்போம். ஓகே, குரூப் டி லாஸ்ட் வயசுலேருந்து வருவோம். குரூப் டியில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, நேபாள் இந்த டீம்ஸ்லாம் இருக்கு. அண்டு குரூப் சியில் வந்து நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பப்புகனியா இந்த டீம்ஸ்லாம் வந்து இருக்குது. குரூப் பியில் வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன் இந்த டீம்ஸ்லாம் இருக்குது. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, யூஎஸ்ஏ இந்த டீம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிக்க போகுது, எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் வந்து ஜூன் 29 வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜூன் 29 அன்னைக்கு தான் வந்து ஃபைனல். சரி, ஓகே. நம்ம வந்து இந்தியன். ஸோ அதனால வந்து இந்தியாவோட மேட்சஸ்லாம் என்ன இன்னைக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜூன் 5 அது அயர்லாந்து கூட தான் வந்து மேட்ச் நடக்குது. அதுவும் எங்கே நடக்குது அப்படின்னா நியூயார்க்கில் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூன் 9 வந்து நம்ம ஃப்ரெண்ட் டீமான பாகிஸ்தான் கூட வந்து மோத போகிறோம். அதுவும் நியூயார்க்கில் தான் நடக்குது. அடுத்தது யூஎஸ்ஏ கூட என்னைக்குன்னா ஜூன் 12 அதுவும் நியூயார்க்கில் தான் நடக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து லீக் மேட்ச்சில் ஜூன் 15 அப்போ கனடா கூட மோத போகிறோம். அது எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ளோரிடாவில் வந்து நடக்க போகுது. இந்த மொத்தமே இந்த ஒரு 4 மேட்சஸ் தான் ஒரு டீமுக்கு வந்து குரூப் ஸ்டேஜில். இந்த 4ல் வந்து யார் டாப் 2 பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சூப்பர் 8 தகுதிக்கு வந்து தகுதி பெறுவாங்க. சூப்பர் 8 மேட்சஸ்க்கு வந்து தகுதி பெறுவாங்க. இந்த மேட்சஸ்லாம் எங்கெங்க நடக்குது, எந்தெந்த பிச்சிலலாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மேட்ச் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேடியத்தில் நடக்குது. எங்கெங்கன்னா லேண்டோர் மில், டலிடாஸ் அண்ட் நியூயார்க், ஆன்டிகுரியா, பார்படோஸ், கயானா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட் இந்த பிச்சில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் வந்து இதுக்கு அடுத்து வந்து இப்போ ஷெடியூல் விட்டுருக்காங்களா, ஷெடியூல் விட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு டீம்ஸ்க்கான பிளேயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுற டேட் வந்து கண்டிப்பாக வந்து மார்ஜின் டேட் வைப்பாங்க. அந்த டேட்லாம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து யார் ஃபைனலு அப்படின்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக நானும் வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லை, இது எப்போ நடக்கும் போது ஐபிஎலுக்கு முன்னாடியே பின்னாடின்னு கேட்டால் ஐபிஎல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்லில் விளையாடுவாங்க. யாரும் வந்து இதில் போயிட மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதில் கண்டிப்பாக ஐபிஎல்ல விளையாடுறதுனால அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவே சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த T20 வேர்ல்டு கப் நமக்கு கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த T20 வேர்ல்டு கப் நமக்கு கிடையாது. இதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோமே தவிர சூப்பர் 8 செமிஃபைனல் வரைக்கும் தான் நமக்கு வந்து சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. என்னோட வந்து கெஸ்ஸிங் நான் யாருன்னு இப்போவே சொல்லிடுறேன். யாருன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இங்கிலாந்து இந்த 4 டீம் தான் வந்து கப் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு சான்சஸ் ரொம்ப
கம்மி. 50% தான் சொல்லலாம். இந்த 50% தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஏன் நடக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்தியால நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பையே கோட்டை விட்டுட்டோம். அங்க போய் T20 வேர்ல்டு கப் அதுவும் அதர் ஸ்டேடியம், அதர் கண்ட்ரி, அதர் பிட்ச் அத நம்மளால வின் பண்ண முடியுன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த பிட்சஸ் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். பட் ஆனா வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து தடுமாறுவாங்க. ஏன்னா இங்கேயே நம்ம அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. இங்கேயே கோட்டைய விட்டுட்டோம். பட் ஆனா அங்க கப் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கப் அடிச்சா சந்தோஷம். இல்லையா சரி அப்படியே விட்டுருவோம். சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து பிளேயர்ஸ் டீடைல்ஸ் விடுவாங்க. கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கப் அடிக்கணும் அப்படின்னா, இந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் பிளேயர்ஸ்ல வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ஷிகர் தவான், ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா இவங்க எல்லாரும் மேக்ஸிமம் முகமது ஷமி இந்த பிளேயர்ஸ் இருக்கும். புது பிளேயர்ஸ் வந்து கொண்டு வர்றது ஒரு T20 ஃபார்மேட்ல இருக்க பிளேயர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஜடேஜா, ரிங்கு சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும் இருந்தாலே வந்து போதுமானது. இப்போ T20 பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன தேவை? ரன் அடிக்கணும். குரூஷியலான நேரத்தில் ஒரு பால் கிடைச்சா 6 அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்கணும். அந்த டாப் 10 வரைக்கும் இருக்கணும். அந்த இதான் வந்து நம்ம டீம்ல வந்து கிடையாது. அதுதான் ஒரு டிராபேக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா வந்து கோப்பையை லிஃப்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து வேர்ல்டு கப்ல ஆட வைப்பாங்க அப்படின்றதும் நல்லாவே தெரியுது இதுல இருந்து. ஸோ அதே போல வந்து இந்த T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல்லாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். செமிஃபைனல் 1 வந்து ஜூன் 26ஆம் தேதி நடக்குது. எங்கன்னா கொயானால 7:30 மணிக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு தான் எல்லா மேட்சுமே வந்து 7:30 அந்த மாதிரி சமயத்தில் தான் நடக்குது. செமிஃபைனல் 2 வந்து ஜூன் 27 ட்ரினிடாட்ல நடக்குது. ஃபைனல் வந்து சனிக்கிழமை மணிக்கு தாங்க. ஃபைனல் வந்து சனிக்கிழமை மணிக்கு பார்படோஸ்ல நடக்குது. அதுவும் 7:30 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டு கப்புக்கான பிளேயிங் 11 பிளேயர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அப்பயும் வந்து நான் பேசுறேன். அந்த வீடியோவும் போடுறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.